மாயாவானே அயற்பாடி மறைவாக போனதென்ன மாயாவானே நீ அயற்பாடி மறைவாக போனதென்ன அதோதை பால்வதிக்க அடிக்கடி காத்திருக்க அம்மா அடிக்கடி காத்திருக்க அந்த விஷயம் அந்த உதாகிப்பா திருவெண்டே என் குடித்தாய் அந்த விஷயம் அந்த அம்மா உதாகிப்பா திருவெண்டே என் குடித்தாய் பாலு உண்டு பாலு உண்டு கரம் உண்டு அம்மா கரம் உண்டு அம்மா நல்ல நீர் இந்த மண்ணை உண்ட அந்த ரங்கனாரிய அம்மா நல்ல நீர் இந்த மண்ணை உண்ட அந்த ரங்கனாரிய பரண்டொலித்தவரே பரண்டொலித்தவரே சொந்தமானோயர் மாய்த்தவரே சொந்தமானோயர் மாய்த்தவரே அம்மா உதியுட கேள்விகாய உலகு போய பிடித்தாய் அம்மா உதியுட கேள்விகாய உலகு போய பிடித்தாய் முரியன் துடை முரிய முரியன் துடை முரிய சோபகாயா துயிலுரிய அம்மா சோபகாயா துயிலுரிய ஐயா துதிக்கார மாயக்கண்ணா துதிக்கார அப்பா மாயக்கண்ணா எங்கிருந்து அடித்தான் நான் அறிந்தேன் பாடியும் தந்தோம் பாண்டவர் பாடியும் தந்தோம் பாராட்ட முடித்தீங்க அவர் பாராட்ட முடித்தீங்க எனக்கு ரெண்டு ராம சாமி தூணி விளையாட்டை கேட்டதென்ன எனக்கு ரெண்டு ராம அம்மா சாமி தூணி விளையாட்டை கேட்டதென்ன நம்ம தாய்நாடு தோத்தரிக்க நல்லவரே
வாடி வர வேண்டிய வணக்கம் 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 தலைக்கல் வணங்குதல் யாவருக்கும் அழகு அப்படிருந்தாலும் வந்திருக்கபடி அம்பாள் யார் யாருக்கு மகள் தென்னாட்டுக்கு இளவரசி என்ற விருத்தாந்தம் எல்லாம் அறிந்தவள் தானே குணமறிவார் சிலர் குறிப்பறிவார் சிலர் செய்கை அறிவார் சிலர் அப்படி குணத்தை அறிஞ்சு நடந்தவங்க ஒரு பொண்ணா பிறந்தவங்க ஆமாங்க அப்ப இருந்தாலும் வந்திருக்கும் அம்பா யார் என்று உனக்கு விளக்கம் தெரியாது நான் பிறந்த நாடாகப்பட்டது மனம் வளர்த்தி ஆண்டு வரும்படியான அப்பா நான் யாருக்கு மகள் பிறந்த சொல்றேன் சும்மா கலசத்து வழியாகத்தான் 3 பேர்கள் வட்டமாகினோம். எங்க அண்ணன் வீரமாகாரம் ஆண் 1 பொண்ணு 2 எங்க அண்ணன் வீரமாகாரம் எங்க பேர் இருக்கிறது ஆகாய பூமியை போலவும் பாலும் நீரை போலவும் இன்னொரு துன்பது போலவும் நாங்க 2 பேரு பூரணி பொற்கலை அப்படி பூரணி பொற்கலையிலே என் பேர் இருக்கிறது பூரணி சொல்லுவாங்க. அப்படி புரை என்ற பேர் வைத்து எல்லா பெண்களை போலவும் மங்கை பருவத்தை அடைந்து தினந்தோறும் நாட்டினுடைய மஞ்சள் நீரோடை அந்த மஞ்சள் நீரோடையிலே ஓட ஓட்டு நடக்கும். அப்படி ஓட ஓட்டு நடத்திலே ஒரு நாள் தினத்திலே எங்களுக்கு மனசுல ஒரு ஆசை ஆம்பளைக்கு ஆம்பளை போனதான் கத்தில எங்களுக்கு ஆசை ஆம்பளைக்கு போனா கட்டின ஆசை மனம்தான் ஒருவரைத்தான் மணக்க வேண்டும் இல்லையா மனத்தை அடைய வேண்டும். அப்படி நாங்க மனக்கொண்டு கட்டி வச்சிருந்தோம். அந்த நேரத்தில் மஞ்சள் நீரோடையிலே ஓட்ட நேரத்தில் ஒரு பெருத்த உருவம் தாடி வீசுமா வந்து ஓரத்தில் யாரு அம்மா பெருத்த உருவத்தோடு ஒரு சங்கமர் தோற்றமாகிறார். சங்கமர் ஏங்க ஆம்பளைக்கு ஆம்பளை போனதை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இந்த ஆம்பளை என்ன சொன்னாங்க, நான் தாமா அப்படி சொன்னாங்க. யாரு ஒப்பான வந்தது ஆத்திரம் இந்த கணத்தை சலார் ஒன்று விட்டான். ஒரு தாடி வீச்சு அப்படியே தொங்கிச்சு. ரெண்டாவது நான் தான் சொன்னாரு இந்த கணத்துல சலார் ஒன்று விட்டான். 2 தாடி வீசியும் அப்போ சீருவத்தை எடுத்து காட்டினார். இவர் மலையாள தேசம் சென்று மலையாள 2000 வரையும் மலையாளக்கள் 7 பேர் வசியப்படுத்தி அந்த உருவத்தோடு இருவராறு பழகு. இது எங்களுக்கு தெரியல. அப்புறம் சீருவத்தை எடுத்து காட்டினார். அவரு காட்ட நாங்க பார்க்க கண்ணுட்ட போதே கால் விட்டோம். கண்ணுல விட்ட போதே கால் விட்டுது. கண்ணு விட்ட பால் கேட்பாங்கடா. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? அவங்க கண்ணுட்ட போதே கால் விட்டோம். காதல் விட்டது. அப்படி வந்தாரு. அவர் யார் தெரியுமா? யாரு மணந்த மரணுக்கு பிறந்த ஹரிகரசுதன் கைலாயத்தில் உரையும்படியான கைலாய பரமன் வைகுந்தத்திற்குரிய சீமன் எம்பெருமான் நாராயணன் அரிக்கும் மரணுக்கு ஹரிகரசுதன் ஐயனாரப்பன் கையிலே பிறந்தமையால் கையனாரப்பன் அப்பேற்பட்ட ஐயனாரப்பனை மணந்து எந்த குறைபாடும் இல்லாத பாண்டிச்சேரியிலிருந்து மரக்கான செல்லும்படியான வழியிலே காலாப்பட்டு பக்கத்துல அப்புறம் பலாப்பட்டு அது பக்கத்துல புத்துப்பட்டு
புத்தாகவனம் என்று சொல்லபடியா புத்துப்பட்டி எல்லையிலே. புத்துப்பட்டி எல்லையிலே. ஆமா. நாங்க எப்படி இருக்கோம்? எப்படி? அம்மா புத்துப்பட்டி எல்லையில் நானே அம்மா புரை வந்தாவனே கேட்டாரே ஊரடி வந்தாவனே அவங்க புத்தாடிப்பாங்க. அப்பேற்பட்ட புத்தாகவனத்திலே புத்துப்பட்டி எல்லையிலே சபை ஐயனாப்பனாக அமர்ந்திருந்தாலும் மறுபடியாக பக்தருக்கு காட்சி கொடுக்க வேண்டும், அருள்வாளிக்க வேண்டும். தினந்தோறும் நந்தவனம் சென்று மனவேடிக்கை பார்ப்பதற்கும் அந்த நாளில் வந்துவிட்டது. மனவேடிக்கை பார்க்க வேண்டும், தனித்து போகக்கூடாது. சாப்பாருக்கா பொருட்களை அவளை அழைத்து செல்ல வேண்டும். அதனால மனதேத்தி வணங்கி அம்மாங்காலம் வந்தாயும் எங்கள் குல தெய்வமே நீ சிங்க மீதில் ஏறி வருவார். அங்காலம் வந்தாயும் எங்கள் குல தெய்வமே நீ சிங்க மீதில் ஏறி வருவார். அம்மா பொங்கரவ பூச்சடிய திங்கள் குல வார்த்தையில் துயரம் தீரவரம் தருவாய். அம்மா பொங்கரவ பூச்சடிய திங்கள் குல வார்த்தையில் துயரம் தீரவரம் தருவாய். மல்லாந்து மலையனூரில் படுத்தாய் ததமாக செம்படவர் குளம் தழைக்கவே வந்து அவரை கிட்ட சுழியே அந்த சிதம்பரநாதனோடு கனக சபையில் எதிர்த்தில்லையில் நடித்த காணியே. அம்மையத்தின் புகழ் உந்தன் உருவம் நீ எடுத்த எங்களுக்கு வடிவோம். அந்த அத்திரி மகரிச்சியின் முத்திர தாபத்தாய் ரத்த வெறி கொண்ட சுந்தரி நீ சுத்தியமயான மெளச்சட்ட பிணமாறி உண்ட ஜகத்தை படைத்தரி. அம்மாவாசையில் மக்கள் கூடவும் இந்த நறுவி ராஜாகத்தை நாம் பாடவும் நான் சம்பந்தற்க முதலித்த தெய்வமே தலைக்க வந்த தருமறையோன் பராபரி நான் நம்பியை உனக்கு துதித்து செம்பவள வாசையை செங்கமல கண்ணத்தோதரி. எந்நாட்டுக்கு முன்னாடா விளங்கி வருபடியான பாண்டராயக்குப்பம் கிராமத்தை அமர்ந்திருக்கும்படியான பாமர மக்களுக்கெல்லாம் தீவிர அகற்றி கல்வி அரும்படியான ரேணுகாம்பாள் ரேணுகாம்பர் பார்த்திருக்கும் சாவிக்கு சபைக்கும் நாட பேராசிரியர்களுக்கும் இப்பேற்பட்ட கல்வி காத்தான் அங்காள பரமேஸ்வரி ஆஞ்சநேயர் சண்டை அருணாட்சி திருக்கல்யாணம் என்ற நாடகத்திற்கு ஆசான் பாண்டிச்சேரி மாவட்டம் சொரப்பூரை சேர்ந்த சொரப்பூர் கிராமத்தை சேர்ந்த சண்முக நாடகாசிரியர் அவர் பார்த்திருக்கும் சாவிக்கு சபைக்கு வணக்கம். காலம் நடந்துவிட்டது. சாப்பாருக்கு பொருட்கள் சீக்கிரம் கூட்டா பூரணி பொருட்களை அழைக்க பொருட்களை
மாட்டுக்கட்டையில செம கட்டை இது. முருகி கட்டை இது. இது என்ன கட்டை டேய்? வேப்ப கட்டையா? நாட்டு கட்டையில செமையான கட்டை. பிகர் பிகர் பிகர். அருமையான பொண்ணு. ஒரு ரவுண்ட் ஓடுறியா? என்னடா இது இப்ப பரமா சேரா இது? ஓட்ட முன்னாடி நீ ஓட்டு. அடோர் கட்டை. ஓ அதக்காரோ சிகப்பு. இந்த பையன் கெட்டிக்கார பையன் தாளம் அடிக்கிறவங்கிட்ட ஆளை பார்த்து பாடுன்றான். ஆளை பார்த்து பாடுன்றான். இவரு இருக்கார கெட்டி அடிச்சுக்கல தாளம் அடிச்சுக்கின அது கண்ணை பார்த்து பாடுங்க.
10 மணில இருந்து ராத்திரி 11 மணி இழுப்பு அந்த மாதிரி இப்படியே அடிச்சு எடுத்துட்டு போ. 10 மணில இருந்து ராத்திரி ஒழுங்கா தான் அடிச்சிட்டு இருந்தா. இப்ப காலையில மணி ஆனதுயா. கோச்சுக்காதா இம்மா நேரம் வந்தது அதெல்லாம் பொண்ணு கிடையாது. இப்ப நீ வந்திருக்க ஆனா கையும் பீல காலும் பீல ஏன் பீல கையும் போடு போடு காலும் புரியல கையும் புரியல அதனால அடிக்கிறாங்க. அதனால அடிக்கிறாங்களா? இப்ப சரி விடு. தாலியம்மா தண்ணி எடுக்க போகிறான். தண்ணி நீ யாரப்பா? நான் விட்டாப்பா. சரி இருந்து போனால் போகட்டும். அப்படி இருந்த போதிலும் சரி சபையின் கண்ணிலேயே எம்மையா உற்று நோக்கி பார்த்த போது என்ன விளக்கம் ஏதாவது விவரம் எங்க பிறந்த யாரை மாலையிட்ட எங்க பாத்தீங்க யார கடிங்க யார வச்சிருந்தீங்க எத்தனை பிள்ளை கழிச்சீங்க உங்க வாயாலே பார்த்தா உனக்கு வச்சிருந்த மாதிரி தெரியுது. பத்தினிடா பத்தினி எல்லாரையும் பத்தினி கொல்லிலையும் பத்தினி இல்லையும் பத்தினி பிஞ்சிலையும் பத்தினி ஐயா பையன் பிஞ்சிலையும் பத்தினி அவரையிலும் பத்தினி துவரையிலும் பத்தினி காராமணி பயில கடைஞ்செடுத்த பத்தினி கீழ்ருப்புல தேடி எடுத்த பத்தினி என்னது கீழே கீழே கொலையில தேடி எடுத்த பத்தினி. அப்படி போனால் பகட்டியம்மா நான் எப்படி பிறந்தேன் எப்படி வருகிறேன்.
முடியாது அம்மா. அப்படி இருந்தாலும் வேள்விநாதர் குடும்பத்திலே உருவாகிய நாங்களும் 2 ரெண்டா 2 பேரா? உன் பேரு என்னமா? என்னுடைய பேரு பொற்களை 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 பொற்களை. எங்க அக்கா இருக்காங்களே, என்ன வேணும்? கடலை கிடையாதா? கலை கடலை சொல்ல கலை பொற்களை பொற்களை. எங்க அக்கா இருக்காங்களே, பூரணி பூரணி பூரணி. ஆமா, பரிசு வந்தாங்களே ஒரு ரவுண்டு. பூரணி பொற்களை பூரணி பொற்களை என்று அறிந்தாலும் உங்க அக்கா பேரு பூரணி. யாரு நீ? யாரு யாரு இல்ல ஆரணி வேலூர். வேலூரா? பொற்களை பொற்களை பூரணி பொற்களை பூரணி பொற்களை. அப்படி நாங்க 2 பேரும் என்று அறிந்தாலும் 2 பேரும் ஒருவரையே மணக்க வேண்டுமா என்று போனாலும் ஒண்ணு, வந்தாலும் ஒண்ணு, சாப்பிட்டாலும் ஒண்ணு, தூங்கினாலும் ஒண்ணு. என்ன கேட்டீங்க 2 பேருமே? என்னால வச்சா என்ன போடுவேன்? என்ன வச்சா என்ன போடுவேன்? நாங்க யாரு? எரும கோமி எக்கித்து வருவாது. நாங்களாம் யாரு? எரும கோமியா? எக்கித்து வருவாதுரா. நாங்க யார் தெரியுமா? தேவர்களுக்கு சமம் பொருந்தவர்கள் நாங்கள். சொல்லுங்க. அது போல ஐயனார் ஹரிகரன் கையில உருவாய் வந்த ஐயனார் அப்பனை 2 பேரும் திருமணம் முடித்தோம். திருமணம் முடித்தீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லாது குத்துப்பட்ட இலைக்கு அதிகாரம் விளங்கும்படியான ஐயனார் அப்பனை மாலையிட்டு பொற்கள சமேத ஐயனார் அப்பன் அப்படி என்று நாம வகித்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாது இருக்கிறோம். தினந்தோறும் நந்தவனம் போவது வழக்கம். அதனால எங்க அக்கா பார்க்கணும். எங்க அக்கா இருக்காங்களா? அதற்கு முன்பாக வணங்கும்படி தெய்வத்தை வணங்கி நீ ஒரு பேசி போடுறா. தனதாந்தன தாந்தன தாந்தன சக்தி ஒன்று சமயப்படவாறு என்று சொல்லும்படியான இதோ வான்ராஜ குப்பம் நகரத்தில் மக்களுக்கெல்லாம் தீவனை அகற்றி மாயன் சோதரியா விளங்கும்படியான அம்பாள் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் அம்பாவுடைய பாதார விந்த கமலங்களுக்கும் கற்றோர் கமையற்றோர் நம்மை எல்லாம் பெற்றோர் என்று சொல்லும்படியான மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும்படியான யாவற்றமான பேர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் கிராமவாசிகள் கோவில் அரங்கவர்கள் என்று சொல்லும்படியான யாவற்றமான பேர்களுக்கும் இந்த நாடக குழுவினருக்கு நாடகாசான் நடுமேட்டுக்குப்பத்தை சார்ந்த ஏஎம் ஆறுமுக நாடகாசான் மாமாவுடைய பாதார விந்த கமலங்களுக்கும் வணக்கம் மற்றும்
சமிதி குப்பத்தை சார்ந்த அண்ணாமலை நாடகாசான் அவருடைய பதார இருந்த கவனங்களுக்கும் மற்றுமுள்ள நாடக ஆசிரியர்கள் நாடக குழுவினர்கள் அவனோட பாத்திற்கும் ஐயர் உங்களுக்கும் கொட்டானு படி வந்தனும் இருந்த போதிலும் யாரு அழைப்பு ஆமா அக்காவை பார்க்கணும் அக்கா இருக்காங்களா பாரு அம்மா பாப்பா அந்த உள்ள விடு உள்ள விடட்டா விடுறா கேட்டு திறந்து வாயற்படி திறந்து உள்ள விடு உள்ள விடட்டா வர முடியாத உத்தரவு போயிட்டு வரப்பா வாம்படியான உத்தரவு ஓ அக்கா ஓ பாப்பா பெற்ற தாய்க்கு நான் வந்தேன் அநேக மலர்களை கொட்டி பாடி வழங்கி விடுமே என்று என் அன்பு மலர்களை தங்கை ஐயோ அக்கா அக்கா கொஞ்சிருக்கீங்க எழுந்துருமாக்கா வாழும் என்று எங்க போகுது நந்தவனம் பலி அழைத்திருக்கிறார் மன்னரை காண வேண்டும் போகலாமா போடுங்க மந்தியில நீ குரங்கு நான் குரங்கு இல்ல கோட்டா ஆண்டவா நீ கோட்டா மூஞ்சி தாண்டா உனக்கு என்ன பண்ணு காவலி நீசையை பார்த்தா கூட தெரியவில்லை ஐயோ ஆம்பளை தான் தெரியும் தெரியும் அப்புறம் பகல்ல போட்டு நடைய பாரு
அரசாங்கத்திலே மன்னர் இருந்தால் மனைவி ஊராணி பொருட்களை வந்து நம்ம சொல்லுவோம். தம்பி போங்க இந்த முள்ள எங்க வீட்டுக்கு அம்மா உங்க வீட்டுக்கு வர சொல்றான். அருணுக்கு வந்த ஐயாரப்பன் எல்லை காட்டும் தேவதை தெய்வம் உன்னா திருவடியிலே ஊரணி வணக்கம் ஐயா. அம்மா வாழ்வாய் என்ன இருக்கேங்க பாப்பா ஐயா மன்னா உந்தன் பாதமல்ல நானே நானே கொண்டு வந்து நாங்கள் தேவையான பொருட்களை அம்மா வந்து சந்தோஷம் சமாச்சாரம் ராஜ்மார் விடுத்து சமாச்சாரம் அந்த வித செய்தனை சமாச்சாரம் என்ன அடி மனதிலே பார்க்க அம்மா தினந்தோறும் மனவடிக்க பார்க்க சொல்வது வழக்கம் அல்லவா? அதுக்குதான் உங்களை கூட்டம். ஐயா மனவாடி பார்க்க வேணாதா ஐயா வந்தியாரியா கோவேதா வந்தியாரியா கோவேதா அதன் பிரகாரம் அலங்காரம் பண்ணுங்க. சோடிச்சிட்டீங்களா? அதிவிதமாக வணக்கம் வணக்கம் சலாம் அலைக்கும். இதோ நந்தவனம் வந்துட்டோம். அதனால நந்தவனத்துல இருந்து நான் அமர்ந்திருக்கேன். இரு என்ன இறக்கி கொடுங்க. நந்தவனத்தை ஆடிப்பாடி விளையாட்டு வேணும். சரி எனக்கு ஒரு ஆபத்து என்றால் ஒரு கூட வந்தேன் சொல்லுவோம். போய் வாங்க ஆலமரத்துக்கு போய் படுத்துக்கின்னு பூம்பல அடியே போலாமா? அடி அடிமா அடி மனநாடி நந்தானம் வந்து விட்டோமே போய் போது எங்களுக்கு சொந்தமான பட்டது
இப்போது நமக்கு சொந்தமான நந்தவனம். அடிசிங்கார காட்சி நந்தவன தெய்வீகமா